அதுல மட்டுமில்லை இங்காலையும் இந்த முருகனை காண்றதுக்கும் எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்கும் ஆர்வமாக நின்று கொண்டிருக்கணும். பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கணும். இதுல கிருஷ்ணர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா கோயிலுக்கும் போவோம், கிடைக்கிற கோயிலெல்லாம் போவோம். இப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறோம், நல்லவடியில் இருக்கிற அங்கே ஒரு எண்ணெய் காப்பு. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் குறிப்பாக கொக்கில் பகுதியில் உள்ள மஞ்சவண்ணப்பதி முருகன் கோயில் நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி எண்ணெய் காப்பு நடக்குது. 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேக பெருவிழா குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எண்ணெய் காப்பு என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைன்னு சொல்லி பார்க்கலாம். இதான் இந்த கோயிலோட வளாகம் எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கட்டடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக நிர்மாணிச்சிருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாகசாலை. இதில் ஜாகசாலை அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா இதில் கோபுரம் தெரியும். எவ்வளோத்துக்கு அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் உண்டு. கம்பீரமாக இந்த இடத்துல காட்சி அளிச்சு கொண்டிருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து யாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் நாங்கள் முன்னால் வந்தோடனே மயில் வாகனத்துக்கு மேலே இல்லை கும்பம் ஒன்று வச்சுருக்க நான் காணலாம். தொடர்ந்து உள்ளுக்கும் கும்பங்கள் எல்லாம் வைத்து தொடர்ந்து பூசைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு யாகசாலைகள் அமைத்து வைத்திருக்காங்கன்னு சொல்லி சுத்தி வர இருந்த மந்திரங்கள் எல்லாம் மோதிக்கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து வெளியாள ஐயர்மார் இருந்து மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்க நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க கும்பங்கள் எல்லாம் வைத்து யாகம் எல்லாம் செய்திருக்கிறேன். உள்ளுக்கு போவாங்க. இதுல முருகன் வள்ளி தெய்வானையோட வீட்டுல காணக்கூடிய மாதிரி இருக்குது. முருகனோட கையில் ஒரு மாம்பழம் இருக்கு, நான் பார்க்கலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி கோயிலில் உள் வளாகம் இருக்குன்னு சொல்லி. வெளியிலே அழகான 2 சிலைகள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் 2 பக்கங்களையும் அழகான சிலைகள் இருக்குது. தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். முழுக்க முழுக்க சொப்பால் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பம். இதுல பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு வைக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை சின்ன ஒரு கட்டடம் மாதிரி ஒன்று அமைத்து கருங்கல்ல அதுக்கு கீழே பிள்ளையாரை வைத்திருக்காங்க. இவ்வளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆசையா வந்து பக்தி பூர்வமாக பக்தர்கள் எல்லாம் எண்ணெய் காப்பு வைக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து மயிலுக்கு இங்கால ஒரு வயதான அம்மாரால் எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கிறார். நவக்கிரகங்களுக்கு பக்தர்கள் எண்ணெய் வைக்கிற நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கட்டடத்தின் வெளி தோற்றத்தை பாருங்க. தங்க நிறத்திலான தகடுகள் வெளிப்பக்கத்துக்கு பதிச்சிருக்கிறேன். பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேற லெவல்ல இப்ப இந்த கோவில் இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுல மட்டுமில்லை இங்காலையும் இந்த தூண்களை பாருங்க. அதுல வந்து தங்க நிறத்துல பாத்தீங்கன்னா தகடுகள் பதிச்சிருக்கிற காணக்கூடிய மாதிரி எவ்வளவு ஒரு அழகான ஒரு வேலைப்பாடு சொன்னாங்க. இல்லாம நுட்பமான வேலைப்பாடுகள் இங்க உள்ள எல்லா கட்டடங்களையும் இப்படி தங்க நிறத்துல தகடுகள் பதிச்சிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு வடிவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை அமைச்சு வச்சுக்க நான் காணலாம். தொடர்ந்து முருகனுக்கு தாங்கள் வந்து எண்ணெய் காப்பு வைக்கணும்னு சொல்லி லைன்ல இதுல பக்தர்கள் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெரியாக்கள் மட்டுமில்லை சின்னாக்கள் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதையும் காணலாம். எண்ணெய் காப்பு 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா தூர தேசங்கள்லேருந்து வெளிநாடுகள் இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் இந்த இடத்துக்கு பக்தர்கள் வந்து எண்ணெய் காப்பு வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பக்தர்கள் முருகனை காண்றதுக்கும் எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்கும் ஆர்வமாக நின்று கொண்டிருக்கணும்.
இடத்துல பக்தர்கள் எண்ணெய் காப்பு வைக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தொடர்ந்து நாயன்மார்களுக்கு எண்ணெய் வைக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா எவ்வளோ காலத்து பிறகு எண்ணெய் காப்பு வைக்கிறீங்க? எவ்வளோ காலத்து பிறகு எண்ணெய் காப்பு வைக்கிறீங்க? 10 வருஷத்துக்கு பிறகு. 10 வருஷத்துக்கு பிறகு இந்த கோயில்லையே இல்லாட்டி வேற கோயில் வைக்கிறீங்களா? வைக்கிறேன், இந்த கோயிலாம் இப்போ வச்சுக்கிறேன். வைக்கிற நேர்த்தியில் நடக்குது. ஓ எல்லாம் வெற்றியாக வருது. யாரோட வந்தது? நான் தனியாக தான். தனியத்தான். ஃபேமிலி ஒருத்தன் வேற இல்லையோ? இல்லை இல்லை அவை வேற இல்லை. எடுத்த மாதிரி வேணுமா? அவையெல்லாம் வேற கோயிலுக்கு போயிட்டோம். நான் எங்கடைய அப்பா அந்த இடம் உரிமை அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒன்று மண்டக்கா வந்து இதை வச்சுட்டு போகணுமெண்டு வந்துடுறேன். வச்சுட்டு அப்போ நாங்கள் மச்சம் சாப்பிட்றதில்ல. சைவம் தான் நீங்கள்? சைவம், பரம்பரை சைவம். இடையில விட்டுனான். அப்போ எனக்கு கோயிலுக்கு தொண்டு செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போ அதுக்காக மச்சம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் மண்டலாவசம் முடியும் வரைக்குமே திருவிழா அது தொண்டு செய்யணும் அந்த ஆசை. அதுக்கு மச்சம் சாப்பிட்றேன். நல்ல மையா, நல்ல. ஓகே ஓகே. தொடர்ந்து ஐயா வச்சுட்டு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எங்கே இருக்கிறது? நான் இங்கே கொக்குவில்ல தான் இருக்கேன். என்ன மாதிரி கோயில் சிறப்பாக இருக்கிற கட்டடங்கள் எல்லாம்? ஓ சிறப்பாக நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி இருக்க கட்டடங்கள் எல்லாம் அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. அதானோ பார்க்க அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கு. என்ன ஒளிப்பாக இருக்குது. ஓ வீதியாக நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது நாங்கள் இந்தியாவுக்கு பல கோயிலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி சிறப்பாக அழகாக செய்திருக்கிறாங்க. ஐயா இந்தியாவோ? நான் இங்கே உள்ளவன் தான். ஸ்லாங் இந்தியா மாதிரி இருக்கிறேன் இல்லையா? நான் கொழும்புல இருந்தனால அங்குள்ள இந்தியா பாசை வந்துருச்சு. நன்றி நன்றி நன்றி. பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்காக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கணும். இதில் தொடர்ந்து ஒரு அம்மாரால் இதில் பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கிறார். கட்டணம் எல்லாம் அழகாக பார்த்து பார்த்து செய்திருக்காங்க சொல்லி பாருங்க. தொடர்ந்து அங்காளை நிறைய பேர் எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கணும். தொடர்ந்து கிருஷ்ணருக்கு எண்ணெய் காப்பு வைக்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. கிருஷ்ணருக்கு இந்த அம்மா எண்ணெய் காப்பு வச்சுட்டு வாரா. இதில் கிருஷ்ணருடைய உருவ சிலை இருக்குது. எவ்வளவுத்துக்கு பார்த்து பார்த்து இந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க சொல்லி பாருங்கள். அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தத்ரூபமான சிலையாக இந்த சிலை இருக்குது. இங்கே உள்ள எல்லா கட்டடங்களும் மிக அழகாக, அதாவது பார்த்தீங்கன்னா கட்டடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக அழகாக நுட்பமாக பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கிறோம். தொடர்ந்து பெயிண்டிங் வேலை இப்போ நடந்து கொண்டிருக்கேன். நாங்கள் பார்க்கலாம் பாருங்க. பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய்க்காக வச்சு கொண்டிருக்கிறோம். இதில் கிருஷ்ணர், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் லக்ஷ்மி இருக்கிறதே நாங்கள் காணலாம் பாருங்க. தொடர்ந்து இந்த அக்கா லக்ஷ்மிக்கு எண்ணெய் வச்சு கொண்டிருக்கிறான். தொடர்ந்து பக்தர்கள் சென்று இதில் எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதில் சண்டேஸ்வரருக்கு எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறோம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் தொடர்ந்து சண்டேஸ்வரருக்கு இதில் எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சண்டேஸ்வரருக்கு எண்ணெய் வைக்கணும் பாருங்க. கடைசி எண்ணெய் வேற தானே கோயில் ஆக விதிப்படி நல்ல முறையாக செய்திருக்கு. கும்பாபிஷேகம் நல்ல முறையாக நடக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஒரு கோயிலுக்கு விவகாரம் செய்கிற வசதியை பொடிப்படி தான் இங்கே தங்க முகாங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. நல்லூரில் வடிவாக செய்திருக்கு. பார்த்தீங்க இருக்கிறேன். இலங்கையில் நல்லூர் கோவிலில் தங்க முகாம் வடிவாக பதித்திருக்கிறோம். இங்கே வசதிக்கு ஏற்ற மாதிரி பதித்திருக்கு. இதுவும் முருகன் கோயில் தானே. ஐயா பக்கத்துல இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கிறோம் நல்லூர். முருகன் நல்லூரில் இருக்க எல்லாரும் இருக்கிற கடவுளை சொல்கிறோம். கோட் இஸ் ஒம்னி பிரசன்ட். விழா முழுக்க பிறந்திருக்கிறார். இது ஒரு விழாமே சிவபூமி. யாரோட வந்தது? வம்சாக இருக்கிறார். இப்பயும் கப்பல்ஸா தான் தெரியுவீங்க. முருகன் அருளால் தெரியுறோம். எல்லா கோயிலுக்கும் போவோம். கிடைக்கிற கோயிலெல்லாம் போவோம். இப்போ அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். நல்லோடியில் இருக்கிற அங்கே ஒரு எண்ணெய் காப்பு கேள்விப்பட்டேன். நிற்கிறா அங்கே போகிறோம். இப்போ இது முடிஞ்சது நீங்கள் அங்கே போகிறோம். கோயில் இருக்குது. நல்ல அழகாக வடிவாக இருக்குது. முருகன் கோயிலை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு பாக்கியம்.
ஓ எங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்காது. நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா நடராஜருடைய சில வருமானம் சொல்லி நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வைக்கப்படையில் தொடர்ந்து வசந்த மண்டபத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெய்வங்களுடைய உருவ சிலைகளை எல்லாம் வெளியால் எடுத்து வச்சிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க நடராஜருடைய சிலை அதில் தனித்துவமாக தெரிஞ்சவர் இருக்க நான் பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு பெரிய கோயில், கட்டட வேலைப்பாடுகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்லாம் தொடர்ந்து சில இடங்கள் அடிக்கையில் தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க எவ்வளோத்துக்கு அழகாக வண்ணமயமாக இந்த பெயிண்டிங் வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வைரவருக்கு எண்ணெய் காப்பு செலுத்தி கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் அழகான முருகனோட வரைஞ்சிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா பக்கத்துல மயிலோட முருகன் வீட்டுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்துடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் முற்றா முடிய இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பூ வாங்கி கொண்டு போகிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே யாக சாலையை சுற்றி வரையணும். ஐயரை தொடர்ந்து பூக்களை கொண்டு கொடுத்த நான் காணலாம். முருகன் வள்ளி தெய்வானை பிரதிஷ்டை செய்து வச்சு இதில் பூசை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி கோயில் இருக்குது? இப்போ முந்திட்டு பார்க்க நிறைய வடிவாயும் இருக்குது, சிறப்பாகவும் நடந்துகிட்டு இருக்கலாம். நினைச்ச மாதிரிலாம் கட்டிடங்கள்லாம் வந்திருக்குதா? நினைச்ச மாதிரி வடிவாக நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கு. அதான் பாக்கிய கலர்ஃபுல்லாக இருக்கேன், ஜொலிக்குது கோயில். இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக தான் முந்தைய ஒரே கலர் மாதிரி இருக்குது, இப்போ நல்லா இருக்குது. பூசையெல்லாம் நல்ல சிறப்பாக நடந்தது. எங்கிட்ட அந்த நம்பரெல்லாம் நல்ல சிறப்பாக செஞ்சிடும். பார்க்க உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. நான் இதுக்கு முதல்ல இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன்னா அதே மாதிரி இருந்து நல்லா இருந்தது. ஓகே. வணக்கம். திருவிழாலாம் அப்படி சிறப்பாக இருக்கா? மிகவும் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. எங்களுடைய ஆலயத்துக்கு இவ்வளவு பக்தர்கள் எண்ணெய் காப்பு சாத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அடியோர்கள் யாரும் சமய அனுஷ்டானங்களுடன் இந்த நிகழ்விலே கலந்து சந்தோஷமாக மனநிறைவோடு பங்கு பெற்றுக் கொண்டிருப்பது நமக்கு மனநிறைவை தருகின்றது. இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்குது? உண்மையாகவே எமது ஊர் மக்களின் ஒத்துழைப்போடையும் வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்போடும் பாரியளவு புனருத்தாரண வேலைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது என்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். அந்த வகையிலே வசந்த மண்டபம், முகப்பு வாசல், மகா மண்டபத்துக்கு மேலே அமைக்கப்பட்ட அழகு முருகனின் அழகு உருவங்கள் மற்றும் வர்ண வேலைப்பாடுகள், வாகன சாலை மற்றும் திருத்த வேலைகள் என்ற பாரிய அளவிலான புனருத்தான வேலைகளும் புதிய கட்டிட நிர்மாணங்களும் நடைபெற்று முழுமைபெற்றிருக்கிறது. 2 கோபுரங்களும் சற்று காலதாமதமாக அதுக்குரிய புனருத்தான நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வெகு விரைவிலே கோபுர கும்பாபிஷேகமும் நடைபெறுவதற்கு முருகன் அருள் பாலிப்பார் என எதிர்பார்க்கிறோம். இந்த கோபுர வேலைகளுக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்ட முடிஞ்சிருக்கு இந்த கோபுர வேலைகள்? கோபுர வேலை என்பது தனியாராக 2 முருக பக்தர்களால் தனி உபயமாக அவர்களது செலவிலே அவர்களது நெறிப்படுத்தலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. அது அவர்களுடைய செலவினம். நிர்வாகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு
நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 7 கோடி ரூபாய்க்கு கிட்ட மட்டும் இந்த சேவைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எமது பக்தர்களும் வெளிநாட்டு உறவுகளும் எமது மஞ்சவனப்பதிவு வாழ் வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர்ந்திருக்கின்ற எல்லோருமே இந்த இதில் நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் தாராளமாக. இந்த கோயில் நாங்கள் பார்க்கும்போது இதில் தங்க தகடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜொலிச்சு கொண்டு இருக்குது. இந்த பிளான் எல்லாம் வேற என்ன இப்படி தான் செய்யணும் இந்த உண்மையாக இது வந்து நிர்வாக ரீதியாக நாங்கள் பலரை நியமிச்சிருந்த நாங்கள் அந்த துறை சார்ந்த ஆக்களை பல பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களோடு இணைந்து நிர்வாகத்திலேயும் ஊரில் இருக்கிற இது துறை சார்ந்தவர்களையும் ஆலோசனைகள் அவர்களுடைய ஆதரவையும் பெற்றதோடு நாச்சிமார் கோவிலடியை சேர்ந்த மூர்த்தி உங்களுக்கு தெரியும் திவ்ய மகால் உரிமையாளர் அவர்களது பூரண ஆலோசனையும் அவரது வழிபடத்திலும் தான் இந்த வர்ண வேலைகள் சரி இந்த ஆலய புனர்த்தான வேலைகளில் அவருடைய ஆதரவும் ஆலோசனைகளும் நமக்கு கிடைத்தபடியால் இன்னும் இந்த நிகழ்வை இந்த புனர்த்தான வேலையை மெருகூட்டக்கூடியதாக அமைந்தது. இந்த கொடித்தமம் எல்லாம் வேணா என்ன செப்பில் செய்த கொடித்தமமா செப்பில் செய்திருந்தது. நாங்கள் அதை திருப்பி பாலிஷ் பண்ணி திருப்ப அளவு எடுத்துருக்கிறோம். ஓகே गाइस எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். யாருக்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பட் அவங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பை பை.